76 the state of India. ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கொடுத்து which of the state of India ன்னு கேட்டிருக்காங்க. அசாமுங்களா? வேற? அசாம், அருணாச்சல் பிரதேஷ். இந்த அடிக்கடி வந்து நியூஸில் காமகாயா டெம்பிள்னு ஒரு டெம்பிள் வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீலாச்சல் ஹில்ஸில் அசாமில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் டெம்பிள். இந்த டெம்பிள் என்னன்னா, இந்த டெம்பிள் அசாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன் வந்து இந்த மென்சுரேட் பண்ணுற அந்த டைம் பீரியட் வந்து ஒரு டாபுவாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தே ஹேவ் திஸ் ரிச்சுவல் தட் டெய்டி தேர், ஒரு டெய்டி இருக்காங்க காமகாயா அப்படின்ட்டு, அவங்களுமே வந்து ஒரு 3 days மென்சுரேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கு. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பிரம்மபுத்திராவே அந்த டைம் பீரியட்ல ரெட் கலரில் ஓடும் அப்படின்னு வந்து பேசுவாங்க. அது ஓடுறது வந்து இட் இஸ் டியூ டு தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைட்ஸ். ஆனால் அவங்க சொல்றது வந்து ரெட் கலரில் வந்து பிரம்மபுத்திராவே ஓடுது, அது வந்து அந்த டெய்ட்டியோட மென்ஸ்ட்ரல் பிளட்டு தான் அது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர் ஃபாலோ பண்ணி, இது கம்ப்ளீட்லி ஃபேக்சுவலான கொஸ்டின், அந்த கரண்ட் அஃபேர் ஃபாலோ பண்ணியிருந்தாலே வந்து ரெட் ரிவர் வச்சு யூ குட் ஹவ் காட் அட் அசாம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்தியா இயர் புக்கில் இருக்கு இல்லைங்களா? புது இயர் புக்கில் உள்ள எல்லா இயர் புக்லையும் ஸ்டேட்ஸ் வந்து சேமாக தான் வந்திருக்கும். அந்த இயர் புக்கில் வந்து பின்னாடி கிவன் ஸ்டேட்ஸ், ஒரு தனித்தனி ஸ்டேட்ஸ் ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இருந்தது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுலேருந்து அதில் தான் இருக்குது இது எல்லாமே. இப்போ நான் வரைவிட திஸ் வே ஆல்சோ இல்லை இதை பற்றி படிக்கணும் அப்படின்னா வந்து இந்தியா இயர் புக்கில் வந்து இருக்கும் கிளியராக. எவ்ரி ஸ்டேட் வில் பி கிவன், எவ்ரி ஸ்டேட் வில் கிவன் டெரிட்டரி. பார்க்குறதாங்க பெஸ்ட், எல்லாத்தையும் பார்க்குறதாங்க பெஸ்ட். அசாம், அசாம் seismic gap 77. Seismic gap C. Seismic gap is C. Active fall, little to no seismic activity. Active fall with little to no seismic activity. Seismic gap. A planet which is less dense than water. Where? Saturn. டென்சிட்டி அப்படின்னும் போது வந்து மாஸ் பை வால்யூம் பற்றி பேசுவோம் இல்லைங்களா? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1 gram by 1 gram per centimeter cube அப்படின்ட்டு, 1 gram per centimeter cube. ஆனால் சாட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 0.687 grams per centimeter cube தான். அந்த அளவுக்கு லெஸ் டென்ஸாக வந்துருக்கு. சாட்டர்னை தூக்கி நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஓஷனில் போட்டாலுமே அது வந்து மிதக்க தான் செய்யும், முழுகாது. Saturn 78C, Saturn. '79 Tropic of Cancer passes through how many coastal and landlocked states respectively? 1 and 7ங்களா? வேற 2 and 6ங்களா? வேற ஏங்களா? Yes, 2 and 6. 2 and 6. Tripura, Mizoram, West Bengal, Jharkhand, Chhattisgarh, Madhya Pradesh, Rajasthan, Gujarat. So Gujarat and West Bengal தான் வந்து போர்ட் கனெக்டிவிட்டி இருக்குது, கோஸ்டல் சிட்டிஸ், கோஸ்டல் ஸ்டேட்ஸ். ஸோ 2 and 6 8ல் பாஸ் ஆகும். குஜராத் அண்ட் வெஸ்ட் பெங்கால் வந்து கோஸ்டில் இருக்குது, இது எல்லாமே வந்து கிடையாது. 80 சியாச்சன் கிளேசியர். Both 1 and 2. ஈஸ்டர்ன் கரக்கோரம் ரேஞ்சில் வந்து இருக்கு. நூப்ரா ரிவர் ஒரிஜினேட்ஸ் ஹியர். இந்த ரிவர் ஷயோக்னு இருக்கு இல்லைங்களா? ஷயோக்கோட ட்ரிபியூட்டரி நூப்ரா. 81 கேஸ் ஜயன்ட்ஸ். ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன். யுரேனஸ் அண்ட் நெப்டியூனும் வரும், அதாவது கேஷியஸ் பிளானட்ஸ் எல்லாமே வந்து வரும்.
82, which of the following is correct with reference to our solar system? ஏங்களா? Yes. Earth is the densest of all planets in our solar system. அதுதான் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா we are predominantly made up of iron. 36% வந்து we are made up of iron. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சன் வந்து 90% ஆஃப் தி சோலார் மாஸை வந்து இது இருக்கு, மாஸ் ஆஃப் தி இதை வந்து வச்சுட்டு இருக்கு. 90% தான் இல்லைங்களா? 90% தான். 90% ஆஃப் தி மாஸ் வந்து நம்மளோட சோலார் சிஸ்டமில் சன் தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 190 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 109 டைம்ஸ். 109 டைம்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். '83 Indus River Basin. Indus River Basin D. வேற D. D. Indus River Basin D. 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 '85 Epiphytes. Epiphytes. Epiphytes are organisms that grow on other plants, but it is not parasitic. Parasitic-ஆக யூஸ் பண்ணிக்காது. எல்லா ரிசோர்ஸையும் வந்து கீழே இருந்தால் எடுத்துக்கும். ஆனால் இப்போ இந்த கொடிகள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, கொடிகள் மாதிரி அதான் எபிஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிளான்ட்டோட யூசேஜில் இருக்கிறது, ஒரு பிளான்ட்டோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு இன்னொரு வர்றது தான் வந்து இட் இஸ் நாட் அஸ் எபிஃபைட்ஸ் அப்படின்ட்டு. எபிஃபைட்ஸ் வந்து இட் நாட் பி அஃபெக்டிங் அதர் பிளான்ட் ஆல்சோ. ஸோ எஸ், கமென்சாலிசம்னும் போது வந்து ஒருத்தருக்கு நோ எஃபெக்டாக இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து பாசிட்டிவ் எஃபெக்டாக வந்திருக்கும். அந்த எபிஃபைட்டுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட், அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டுக்கு வந்து ஹோஸ்ட்னு கூப்பிட்றதே தப்பு தான் ஆக்சுவலி. அதை அந்த சப்போர்ட்டிங் பிளான்ட்டுக்கு வந்து நோ எஃபெக்ட். சரிங்களா? ஸோ கமென்சாலிசமில் வந்து இண்டல்ஜ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எபிஃபைட்ஸ்ன்றது வந்து போத் டெம்பரேட் அண்ட் ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் வந்து நம்ம அதனால் பார்க்க முடியும். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க, நெய்தர் 1 nor 2. இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க, நெய்தர் 1 nor 2. '85 regional divisions of Himalayas. Kumaon Himalayas. Only ஒன்றுங்களா? 1 and 3ங்களா? வேறு டிங்களா? ஒன்லி 1. எஸ், பஞ்சாப் ஹிமாலயாஸ், குமோன் ஹிமாலயாஸ், நேபாள் ஹிமாலயாஸ் அண்ட் அசாம் ஹிமாலயாஸ் வந்து ஹிமாலயாஸை இப்படி பிரித்து வச்சுருப்பாங்க. லேட்டரலாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. இண்டஸ்லேருந்து சட்லஜ் வரையில் வந்து பஞ்சாப் ஹிமாலயாஸ் ஆர் காஷ்மீர் ஹிமாலயாஸ். சட்லஜிலிருந்து காலி வரைக்கும், நேபாளில் இருக்கக்கூடிய காலி வரைக்கும் வந்து குமாவோன் ஹிமாலயாஸ். காலியிலேருந்து தீஸ்தா வரையில் வந்து நேபாள் ஹிமாலயாஸ். தீஸ்தாலேருந்து பிரம்மபுத்திரா வரையில் வந்து அசாம் ஹிமாலயாஸ் அப்படின்ட்டு. தீஸ்தாலேருந்து பிரம்மபுத்திரா வரையில் அசாம் ஹிமாலயாஸ். அந்த குமாவோன் ஹிமாலயாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சட்லஜிலேருந்து காலிக்குள்ளே வந்து இருக்குது. கங்கோத்ரி, யமுனோத்ரி வந்து இந்த ஹிமாலயாஸில் தான் வந்து இருக்குது. These are in Kumaon Himalayas, Gangotri and Yamunotri. இந்த உத்தரகாண்ட் ரீஜன், அந்த ரீஜன்ல இருந்து இருக்குது. அண்ட் ஜோஜிலா பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் ஹிமாலயாஸ் ஆர் பஞ்சாப் ஹிமாலயாஸில் இருக்குது. ஜோஜிலா வந்து காஷ்மீர் ஆர் பஞ்சாப் ஹிமாலயாஸில் வந்து இருக்குது. ஆப்ஷன் ஏ 1 and 2. ஆப்ஷன் ஏ 1 and 2. '86 only 3ங்களா? வேற
வேற ஏங்களா? ஏன் ஏ? தேர்ட் ஸ்டேட் பண்ணி ஏன் தப்புன்னு கேட்குறேன். 2900 கிலோமீட்டர்ஸில் வந்து அவுட்டர் கோர் வராதுங்களா? அவுட்டர் கோர் பி வேவ்ஸ் எஸ் வேவ்ஸ் 2 டைப் ஆஃப் வேவ்ஸ் இருக்கு இல்லைங்களா? பி வேவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பி வேவ்ஸ் வந்து கேஸஸ், லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ் 3 வந்து ட்ராவல் ஆகக்கூடிய வேவ்ஸ். எஸ் வேவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தே டு நாட் ஹேவ், அதாவது எஸ் வேவ்ஸில் வந்து மாலிக்யூல்ஸ் வந்து தனித்தனியாக, கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸில் வந்து தனித்தனியாக சாலிட்ஸு, லிக்விட்ஸு, கேஸஸ். சாலிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டாக பேக்காக இருக்கும் மாலிக்யூல்ஸ் எல்லாமே. பிவே மூவ் ஆகுது. பிவேவோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? லாங்கிடியூடெலாம் வந்து இருக்கும், பேரலாக வந்து இருக்கும் இல்லைங்களா? பேரலாக வந்து இருக்கும். ஸோ ஒரு பிவே புஷ் பண்ணுது அப்படின்னும் போது ஆல் தீஸ் மாலிக்யூல்ஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர் தே புஷ் ஈச் அதர் அண்ட் சாலிட்ஸில் மூவ் ஆகும் பி வேவ்ஸ். எஸ் வேவ்ஸ் அதே பி வேவ்ஸே லிக்விட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக, ரொம்ப தனித்தனியாக இல்லை, பட் எஸ் சின்ன சின்ன கேப்ஸோட வந்து இருக்கும். சேம் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுனால திஸ் வில் புஷ் திஸ் அண்ட் திஸ் வில் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆகி பி வேவ்ஸும் வந்து லிக்விட்ஸில் வந்து ட்ராவல் ஆகும். பி வேவ்ஸ் கேஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் த சேம் ரியாக்ஷன், பட் ஆனால் மாலிக்யூல்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். ஒரே டைரக்ஷனில் மூவ் பண்ணால இவன் போய் இவன் அடிப்பான். அதனால வந்து பி வேவ்ஸ் கேஸஸ்லேயே வந்து மூவ் ஆகும். ஆனால் எஸ் வேவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வேவ்ஸோட டைரக்ஷன்ன்றது வந்து மூவ்மெண்ட்டோட டைரக்ஷன் வந்து இட் பி பர்பண்டிகுலர் ஆர் டிரான்ஸ்வர்ஸ்னு சொல்லுவாங்க. பர்பண்டிகுலர், இப்போ வேவ் நான் இப்படி போகுது அப்படின்னா இப்படி ட்ராவல் ஆகும். வேவோட எனர்ஜி இப்படி இருக்கு அப்படின்னா வேவ் டிராவல் ஆகுறது இந்த ஷேப்ல வந்து டிராவல் ஆகும். இப்போ மேலேருந்து கல்லு தூக்கி ஒரு குளத்துல போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து வேவ் தண்ணி எப்படி போகுது? சைடில் போகுது இல்லைங்களா? அதான் பர்பண்டிகுலர் மூவ்மெண்ட். நீங்கள் போட்ட எனர்ஜின்றது மேலே இருந்து போட்டீங்க, ஆனால் போனது சைடில் பர்பண்டிகுலராக போனது. இதே தான் எஸ்பிஎஃப்ஜி நடக்கும். ஆனால் எஸ்பிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா சாலிட்ஸ் எடுத்துக்கோங்க. சாலிட்ஸில் வந்து ஆல் தீஸ் மாலிகூல்ஸ் இப்படி வெரி டைட்லி பேக். ஸோ நான் எப்படி கொடுத்தாலும் அது இப்படி வளைஞ்சு போயிடும். ஒரு இது இந்த லஞ்சஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, இந்த ரோப் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து போயிடும். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் லிக்விட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்படி தான் வந்து எஸ்பிஎஃப் வரும். மூவ் பண்ணுறது வந்து இந்த ஒரு மாலிக்யூல் மேலே போயிட்டு கீழே வந்துடும். இது கூட கான்டாக்டில் இல்லாததுனால இந்த மாலிக்யூலை அது வந்து டச்சே பண்ணாது. அதனால லிக்விட்ஸில் வந்து எஸ்பிஎஃப் பாஸ் ஆகாது. லிக்விட்ஸ்லேயே இந்த கதி அப்படின்னா கேஸஸ்லையும் இதே கதி தான். கேஸில் இன்னும் ஜாஸ்தி இருக்க போது கான்டாக்டே வந்து இருக்காது. இதனால தான் எஸ் வேவ்ஸ் வந்து தே டு நாட் டிராவல் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ், தே ஒன்லி டிராவல் இன் சாலிட்ஸ். அதனால பி வேவ்ஸ் வந்து தே டிராவல் இன் சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ஓகேங்களா? 2900 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் கோர் வந்து இல்லைங்களா? அவுட்டர் கோர் எப்படி இருக்கு? லிக்விட். எஸ் வேவ்ஸ் டிராவல் ஆகுமா? ஆகாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஹேண்டில் எங்கே ட்ராவல் ஆகாமல் இருக்கும் போது ஆகாது. அவுட்டர் கோரில் தான் ட்ராவல் ஆகும். இன்னும் ஒரு சாலிடுங்க, நேருக்கு ஒரு சாலிட். இங்கே ஷேடோ ஜோன் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து ஷேடோ ஜோனில் தெரியும். ஷேடோ ஜோன் பெருசாக வந்து இருக்கும் எஸ்வேவ்ஸ்க்கு, பிகாஸ் கோரை தாண்டி இருக்காது அப்படின்ட்டு. ஸோ ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி. ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி. 87 1 and 3 are correctங்களா? Both 1 and 3 are correct. Option B 1 and 3 are correct. மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக தான் வந்து இருக்கு. அண்ட் கிளியரிங் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து ரெடியூசஸ் மீத்தேன் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக ஒரு ஸ்டடி டவுன் டு அர்த் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மைட்ஸ் வந்து தே ஆர் மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு வந்து பேசியிருக்கு இல்லைங்களா? ஐ திங்க் வி ஆல்ரெடி டிஸ்கஸ் அப்படின்றத பற்றி. டெர்மைட்ஸ் ஆர் மெத்தனோஜென்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கு. ஸோ நீங்கள் நிறைய கட் பண்ணுறீங்க அப்படின்னா டெர்மைட்ஸ் சாப்பிட்டு டெர்மைட்ஸோட பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கு வந்து நிறைய ஃபுட் இருக்குன்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் கிளியரிங் ஃபாரஸ்ட், அதனால வந்து மீத்தேன் கண்டென்ட் அதிகமாகும் இஃப் யூ ஆர் கிளியரிங் ஃபாரஸ்ட் rather than decreasing. Second statement தப்பு. Water vapor is a good observer of Earth's outgoing radiation. One of the most இது and one greenhouse gas that can observe both incoming and outgoing radiation. UV-யும் அப்சர்வ் பண்ணும் and infrared-யும் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா அது வந்து வாட்டர் வேப்பர் தான். ஸோ
So statements 1 and 3 are correct. 88 grasses are almost absent in. Grasses are almost absent in. D. D. Evergreen forest. The soils very poor. Organic content இருக்கும் பட் வெரி புவர். சன்லைட் இருக்காது. கேனப்பி எல்லாத்தையும் மூடிக்கும். கிராஸஸ் வளர்றதுக்கான இதுவே வந்து இருக்காது. அண்ட் இந்த ட்ரீஸே வந்து தே ஹேவ் டு ஸ்ட்ரகிள் சன்லைட்டுக்காண்டி. ட்ரீஸே பார்த்தீங்க அப்படின்னா டால் எதுங்க வெட்ட வருது டி வெட்ட வருது. மேலே போகணுமே வந்து அது ஒரு சில ட்ரீ ரொம்ப டாலாக ஏன் வந்து எவர்கிரீன்ஸில் இருக்குது அப்படின்னா தான் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். க்ரீப்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில க்ரீப்பர்ஸ் இந்த எபிஃபைட்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்திருக்கும். அது வந்து பக்கத்து ஹோஸ்ட்ல இருந்தால் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்ல இருந்தால் வந்து எடுத்துக்க போகுது. அந்த மாதிரி பக்கத்து பிளான்ட்ல இருந்து எடுத்துக்கூடிய வந்து இருக்குது. ஆல்கேஸ் வளரும், அதுலேருந்து எடுத்துக்கூடிய வந்து இருக்குது. டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர்லேருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு சில டைப்ஸ் ஆஃப் எபிஃபைட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர் போது அதுவும் கமென்சாலிசம் தான். இதுக்கு பாசிட்டிவாக அதுக்கு ஜீரோ எஃபெக்ட், ஏன்னா செத்துருச்சு. அது வந்து அப்படி கிராஸஸ்ன்ற மாதிரி அதுவும் க்ரீப்பர்ஸ்மே கிராஸ் அப்படின்ற கான்செப்ட்ல வராது இல்லைங்களா. இல்லை ஆல்மோஸ்ட் ஆப்சென்ட் வந்து வெட்டு தான். ஆல்மோஸ்ட் ஆப்சென்ட் அப்படின்னும் போது வெட்டு தான். ட்ரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கேப்ஸ் வந்து இருக்கும். கேனப்பி வந்து ரொம்ப பெருசாக வந்து இருக்காது. அதாவது ட்ரைன்னும் போது என்னது டெசிடியஸ்க்கும் வெட் எவர்கிரீனுக்கும் டெசிடியஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் வந்து ட்ரை எவர்கிரீன் அப்படின்றது. அண்ட் ட்ரை எவர்கிரீன் வந்து தே ஆல்சோ ஷெட் லீவ்ஸ். சவானா வராதுங்க. சவானா கிராஸ் லேண்டுங்க. அது ஃபாரஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு குரூப்பிங் குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. கிராஸ் லேண்டு மாசாய் மாரா கிராஸ் லேண்ட்ஸு ஆஃப்ரிக்காவில். அது ஆக்சுவலி ட்ரூ கிராஸ் லேண்ட்ஸே கிடையாது. அது ஸ்டெப்ஸ் தான் ஆக்சுவலி ட்ரூ கிராஸ் லேண்ட்ஸு. அது வந்து புஷ்வெல்டு கிராஸ் லேண்டுன்னு சொல்லுவாங்க சவானாவை. ட்ரீஸ் இருக்கும், ஒரு சில அக்கேஷனலாக அக்கேஷியா ட்ரீன்னு ஒரு ட்ரீ வந்துருக்கும். 89 போர்ட்ஸ் சொல்லுங்க. டீங்களா இல்லை ஆல் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். மேஜர் இந்த விசாகப்பட்டினம் வந்து லேண்ட் லாக் அப்படின்னா போர்ட் எப்படி லேண்ட் லாக் இருக்குன்னு கேட்கலாம். ஒரு சின்ன ஓப்பனிங் மட்டும் இருக்கும். அது இது சுற்றி லேண்டு தான். ஷிப்ஸ் வந்துட்டு போகிறது சின்ன ஒரு டனல் மாதிரி வந்துருக்கும். டைடல் போர்ட்னா வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, டைட்ஸ் இருக்கும் போது அந்த போர்ட் வந்து ஆக்டிவாக வந்து இருக்க முடியும். எப்படின்னா டைடு வந்து போகுது இல்லைங்களா, அந்த கிளாஸிஃபிகேஷனில் வராது. ஸோ எப்படி சொல்கிறது, தண்ணி இல்லாமல் இருக்காது. தண்ணி இல்லாமல் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ இங்கே ஹார்பர் இருக்குது அப்படின்னா இங்கே சர்ஃபேஸ்லேயே வந்து ஷிப்ஸ் இருக்கும். டைட்ஸ் வர வர வந்து ஷிப்போட இது வந்து கீழே தண்ணி வந்து ஃபில் ஆக வந்து ஷிப்ஸ் மேலே வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறதா வந்து ஒரு ஸ்மாலான டைடல் போர்ட் அப்படின்றது. அதுதான் டைடல் போர்ட் அப்படின்றது. ஸோ தீன் தயாள் இட்ஸ் அ டைடல் போர்ட். அதான் கான்லா போர்ட், அது வந்து இட் இஸ் அ டைடல் போர்ட். மார்முகோ தான் வந்து அயன் ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்ணுது. அண்ட் விசாகப்பட்டினம் இஸ் லேண்ட் லாக்னா கம்ப்ளீட்டாக லேண்ட் லாக்னு கிடையாது, ஒரு அவுட்லெட் வந்து இருக்கும். ஆல் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ட்ரம்லின்ஸ், volcanic ஹில்ஸுங்களா, கிளேஷியல் ஹில்ஸ், கிளேஷியல் டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஒரு ஓவல் ஷேப்பில் இந்த போட்டை கவுத்து போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும். ட்ரம்லின்ஸ்ன்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும், 30 meters வரையில் ஹைட் போகும். டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் கிளேஷியல் ஹில் மூலியமாக. இந்த ஹெட் அந்த இப்படி ஒரு ஷேப்பில் ஒரு வால் மாதிரி ஒரு டெய்ல் ஷேப்பு, இது வந்து ஹெட்டு. இந்த டெய்ல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் தி கிளேஷியரை வந்து காமிக்கும். கிளேசியர் எங்கேருந்து வருது அப்படின்ற அந்த டைரக்ஷனை வந்து இந்த டெய்ல் வந்து காமிக்கும். ஹெட்ன்றது வந்து கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். பல்க் ஆஃப் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ட் இன் தி ட்ரோபோஸ்பியர் இஸ் டன் பை கன்வெக்ஷன் தான் இல்லைங்களா. கன்வெக்ஷன் மூலயமா தான் வந்து ஹீட் எனர்ஜி ட்ரோபோஸ்பியர், நம்ம இருக்கிறதே வந்து ட்ரோபோஸ்பியரில் தான், நாலுன்னு மட்டும்தான் நம்ம இருக்கிறதே ட்ரோபோஸ்பியர் தான் இல்லையா. இங்கே வந்து கன்வெக்ஷன் மூலயமா தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஏ கன்வெக்ஷன்.
92, largest volcanic region. Antarctica. Largest volcanic region, Antarctica. சார் 2017 ஒரு 91 வால்கானிக் ரீஜியன்ஸ்க்கு வால்கானோஸை தாண்டி 91 வால்கானிக் ரீஜியன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. 93, the layer in earth does not transmit S waves. இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட டவுட்ஸ் எல்லாம். டி, அவுட்டர் கோர். அவுட்டர் கோர் சாலிடாக இருக்குது, அதனால் வந்து அவுட்டர் கோரில் எஸ் வேவ்ஸ்னால வந்து லிக்விடாக இருக்குது, அதனால் அவுட்டர் கோரில் எஸ் வேவ்ஸ்னால வந்து டிரான்ஸ்மிட் ஆக முடியாது. $94 comets, only 2 is 2ங்களா? both 1 and 2 are true. காமெட்ஸ்க்கு வந்து ரிங்லாம் இருக்காது, காமெட்ஸ் ரொம்ப சின்ன சைஸு. ஐசி பார்ட்டிகல்ஸ் தான் அதை வந்து கூப்பிடுவாங்களே காமெட்ஸ். 95, which of the following is incorrect? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இப்போ தான் பேசணும் இல்லைங்களா, greenhouse gases, வாட்டர் வேப்பர் has the ability to absorb both incoming UV and outgoing infrared அப்படின்ட்டு. ஸோ எஸ், பி மட்டும்தான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க ஏ. பி மட்டும்தான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ. $96, which of the following is used in making thermocol? ஏழை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்மாஸ்பியர் பிகாஸ் இட் அப்சார்ப்ஸ் போத் இன்ஃப்ராரெட் அண்ட் அல்ட்ரா வயலட் பார்ட் ஆஃப் ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியும் வாட்டர் வேப்பர் மட்டும்தான் வந்து அல்ட்ரா வயலட் அண்ட் இன்ஃப்ராரெட் வந்து அப்சார்ப் பண்ணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடும் வந்து பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கக்கூடாது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கக்கூடாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எனக்கு தெரியும், அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். 96, which of the following is used in making thermocol? ப்ரொபைலனுங்களா? ஈத்தைலன். பாலிஸ்டைரீன். PS6. இந்த ஒயிட் கலர் பிளேட்ஸ்லாம் வருது இல்லைங்களா, ஒயிட் கலரில் இந்த லைக் ஏதாவது குக்கரிஸில் பார்க்கும்போது ஒயிட் கலர் பிளேட்ஸ்லாம், யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ், அது எல்லாமே வந்து பாலிஸ்டைரீன் அப்படின்ற விஷயம். 95, yes 97. டிங்களா? வர ஏங்களா? டி தாங்க. Mercury is the smallest planet in our solar system. வேற ஏதாவது ஸ்மாலஸ்ட் பிளானட் இருக்குங்களா? ப்ளூட்டோ பிளானட் இல்லைங்களா? ட்வார்ஃப் பிளானட். ப்ளூட்டோ பிளானட் கிடையாது, மர்க்கரி தான் இப்போ ஸ்மாலஸ்ட் பிளானட்டாக வந்து இருக்குது. எஸ்கேப் வெலாசிட்டி 1.20 கிலோமீட்டர்ஸ். எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னா நம்மளோட கிராவிடேஷனல் புல்லை தாண்டறதுக்கு நம்ம எவ்வளோ வேகமாக வந்து போகணும் அப்படின்றது எஸ்கேப் வெலாசிட்டி 11.2. ஜூபிட்டர் வந்து ஹேஸ் தி ஹையஸ்ட் ஆக்சியல் ஸ்பீட். ஆக்சியல் ஸ்பீட் அப்படின்னா ரொட்டேஷனல் ஸ்பீடுங்க. ரொட்டேஷனல் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் போது தான் வந்து எனக்கு டே வந்து கம்மியாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ எஸ், ஹை ஆக்சியல் ஸ்பீட், ஆக்சுவலி ஹையஸ்ட் ஆக்சியல் ஸ்பீடு. அதனால தான் வந்து வெறும் 9 hours தான் ஒரு டே. 9 hours தான் ஒரு டே. கிட்டத்தட்ட 45,500 கிலோமீட்டர்ஸ், அப்ராக்சிமேட்லி 45,500 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார் அப்படின்ற வேகத்தில் வந்து ரொட்டேட் ஆகும் ஜூபிட்டர். $98 landforms of the sea. Dங்களா? வேற டி. Pacific Ocean is much steeper. The continental slope of Pacific Ocean is steeper than Atlantic Ocean. இது எல்லாமே ரிலீஃபோட ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரிலீஃப் பார்த்தீங்க அப்படின்னா கான்டினென்டல் ஷெல்ஃப் இருக்கும், கான்டினென்டல் ஸ்லோப் ஆகும், அப்படியே கான்டினென்டல் ரைஸு, கீழே வந்து டீப் சீ பிளேன்ஸ், அபிசல் பிளேன்ஸ்னு கூப்பிடுவாங்க. புரியுதுங்களா? கான்டினென்டல் ஷெல்ஃபு, ஸ்லோப்பு, ரைஸு, அபாசல் பிளேன்ஸ். $99,
2 and 3. See 2 and 3. As distance from the equator increases, duration, amount and reliability of precipitation all increase. Actually decreases இல்லைங்களா? Decreases. So C 2 and 3. 100. Savanna steppes. வேற? பாம்பாஸ் அண்ட் ப்ரேரிஸ். பாம்பாஸ் அண்ட் ப்ரேரிஸ் ஒன்றும் கிடையாது, ஒரு ரீஜனில் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்றது. காம்போஸ்ன்றது பிரேசிலில் கூப்பிடக்கூடிய விஷயம். லானோஸ்ன்றது வெனிசுவேலா. லானோஸ்ன்றது வெனிசுவேலா. சவானா ரீஜனில் வந்து சவானா ரீஜனே வந்து அதுக்கு கிராஸ்லாண்ட் அது பேர். ஸ்டீப்ஸ்ன்றது வராது. ஸ்டீப்ஸ்ன்றது டெம்பரேட் ரீஜன்ஸில் வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கிராஸ்லேண்ட். இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸும் கொடுத்துருக்கு, டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸும் வந்து கலந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? எஸ், தேங்க்யூ.